Hi friends, Machine Embroidery Class 75. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் நம்ம போட போகிறோம். இதில் ஃபுல்லாக வந்து சிங்கிள் கலர் நம்ம வெறும் ஜரி மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். அதுக்கு நெக் பார்டர் நம்ம வரைஞ்சிட்டு 2 லைனில் நம்ம சாட்டின் போட்டுக்கிறோம். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம எப்போவுமே செயின் போடுற மாதிரி பார்டருக்கு எப்போவுமே செயின் தான் போடுவோம். அதே மாதிரி மிஷின் எம்ப்ராய்டருக்கு நம்ம 2 லைன் சாட்டின் போடுவோம். உள்ளே வந்து நீங்கள் பீடோ இல்லை ஸ்டோன் லைனோ எது வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். பேசிக் வந்து இதுதான், எப்போவுமே பேஸ் வந்து செயின் மாதிரி. இதில் வந்து நம்ம சாட்டின் தான் போடுவோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கோடு மாதிரி ட்ரா பண்ணி இதுவே நம்ம வந்து போட்டாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். சிங்கிள் கலரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக போடக்கூடிய டிசைன்ஸு. நீங்களும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு 2 கோடுகளுக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கேப் வச்சு நீங்கள் போடுங்க. போட்டுட்டு ரெண்டாவதாக நம்ம வந்து ஒரு சாட்டின் போடும்போது இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் நம்ம வந்து ஸ்டோன் எல்லாம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக குயிக்காக வேலை முடியும். இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ப்ரைடலுக்கும் போடலாம். சிம்பிளாகவும் இந்த டிசைன் வந்து போட்டு கொடுக்க சொல்கிறவங்களுக்கு இதுவும் நம்ம போடலாம். இதெல்லாம் நீங்கள் 300 ருபீஸ் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக சிம்பிளாக முடியக்கூடிய ஒர்க்கு. இதில் வந்து நம்ம ஸ்டோன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் எல்லாம் வச்சுருக்கோம். பெரிய கோடு இருக்கிற இடத்துல மட்டும் திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோனும் கோல்டன் பால் லைனும் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு நெக் டிசைன் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைனில் வந்து நம்ம போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம ஷார்ப் பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். எப்போவும் நம்ம போடுற மாதிரியே சாட்டின் அடிச்சுக்கோங்க. சிம்பிளாக நெக்கில் வந்து ஒரு டிசைனும் போடுறதில்ல அப்படின்னா நம்ம பார்டரில் வந்து என்ன வேணாலும் டிசைன் போடலாம். இப்போ நம்ம போடுற சாட்டின்லேயே வந்து பீடு ஸ்டிச்சோ அந்த மாதிரி ஜிக்ஸாக்கோ அந்த மாதிரி நம்ம போடலாம். பட் இதுக்கு பின்னாடியே வந்து நம்ம மற்ற டிசைன் எல்லாம் போடும்போது எப்போவுமே நீங்கள் வந்து பார்டர் வந்து சாட்டினில் 2 லைன் போட்டுக்குங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த அரிசி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி ஸ்டிச்லேயே வந்து நம்ம ஃபில்லிங் மாதிரி நம்ம கொடுத்துக்குறோம். ஸ்கேலப் டிசைன் ஃபுல்லாக வந்து ஸ்கேலப் டிசைன் மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ரேண்டமாக வரைஞ்சிக்கோங்க. ஒரு காயினை வச்சு வச்சு ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டாலே போதும். ரொம்ப நீட்டாக இதெல்லாம் கையிலேயே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரேஸ் எடுக்கணும்னு கூட இல்லை. நீட்டாக வந்து நீங்கள் 2 லைன் சாட்டின் அடிச்சுக்கோங்க. லாக் பண்ணியும் போடலாம். அது வந்து உங்களுடைய இது தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கேலப் போடும்போது ஜரியில் போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குறோம். இது வந்து எல்லோ கலருங்கிறனால நான் பிங்க்கும் க்ரீனும் யூஸ் பண்ணி இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். ஃபில்லிங்ஸ் எல்லாம் முடித்து அவுட்லைன் போட்டு க்ரீனும் பிங்க்கும் நம்ம கொடுத்து இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபாஸ்ட்டாக இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே வந்து ஃபில்லிங்ஸ் முதல்ல கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவுட்லைன் ஜரி கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். க்ரீனு பிங்க்கு 2 கலர் கூட நம்ம ஜரி வச்சு யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். க்ரீன் கலரில் அங்கங்கே பட்டையாக முடிகிறதும் போட்டிருக்கேன். பிங்க்கில் ஷார்ப் பெட்டல்ஸ் மாதிரியும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சக்கரி வச்சு நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடல் ஒர்க்கு. இதில் வந்து நம்ம பேக் நெக்லேயும் சேம் இதே செக்குடு டிசைன் தான் நம்ம போடுவோம். அங்கங்கே நம்ம வந்து புட்டாஸ் வச்சு இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம்.
நம்ம வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் கலர்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியும். செக்குடுலேயும் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே லாக் பண்ணிக்கிங்க. சாட்டின் நம்ம பார்டர் அடிக்கும்போது நம்பர் 2ல் வச்சு லாக் பண்ணிக்கிங்க. உள்ள செக்குடெல்லாம் வந்து ரொம்ப ப்ராடாக போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நம்பர் 1ல் நீங்கள் வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த செக்குடு டிசைன் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நம்பர் 1ல் வச்சு தான் இப்போ நான் இது எல்லாமே போட்டுட்ருக்கேன். செக்குடு டிசைன் போட்டுட்டு உள்ள ஃபில்லிங்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் மாதிரி நம்ம ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். ரொம்ப நீட்டாக போடணும். நம்ம எட்ஜஸ்லாம் வரும்போது ரொம்ப நீட்டாக வந்து நிற்கணும். அப்போ தான் அது வந்து அந்த செக்குடு மாடல் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்குன்னு நம்ம வரையாமல் நம்ம வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக சிங்கிள் கலரில் ரொம்ப குயிக்காக போட முடியும் அப்படிங்கிற டிசைன் அதில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைடலுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப கிராண்டாக லுக்காக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஆரஞ்சு கலரில் த்ரெட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இது நல்லா டார்க் க்ரீனில் ஆரஞ்சு கலரில் வந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் டிசைனு. ஸோ நம்ம டார்க் க்ரீன் கலரில் வந்து ஜரியும் ஆரஞ்சு கலர் ரெண்டே 2 மட்டும்தான் வைக்கிறோம். மீதி இருக்கிற கேப்ல எல்லாம் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இது ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இது மாதிரியும் நீங்கள் ஒரு டிசைன் ட்ரை பண்ணுங்கள்.
எல்லா இடத்துலையுமே கேப் ஃபுல்லாக நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டோன் மீதி இருக்கிற டார்க் க்ரீன் கிளாத் செக்குடில் வந்து நீங்கள் ஸ்டோன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து ப்ரைடல் டிசைனுக்கும் நம்ம போடலாம். சைடில் இருக்க பார்டர்லேயும் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் மாதிரியும் கூட நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிசைன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.